இன்னைக்கு நம்ம செஞ்சிருக்கிறது வந்துட்டு எப்பயும் போல இல்லாம கொஞ்சம் டிஃபரெண்டான லஞ்ச் காம்போவா இருக்கும். அப்படி என்ன டிஃபரெண்ட்? இப்போ நம்ம எப்படி ஹோட்டல்லாம் போனோம்னா சாதம், சாம்பார், ரசம், பொரியல் இந்த மாதிரி கூட்டு இதெல்லாம் தான், புளி குழம்பு இதெல்லாம் தான் செய்வாங்க. நான் வந்து இன்னைக்கு என்னென்ன செஞ்சிருக்கேன்னா, அதாவது வீட்டில் எப்படி சாப்பிடுவோமோ அந்த மாதிரி சாதம், பிரண்டை துவையல், அவரைக்காய் பொரியல், அப்புறம் வெண்பூசணி கூட்டு, அப்புறம் சுண்டைக்கால மிளகு வறுவல் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் கூடுதல் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஓ, ரெகுலர் காம்போவா இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்பெஷல் மீல்ஸ் காம்போ, வெஜ் காம்போ, டிஃப்ரெண்ட்டான வெஜிடேரியன் காம்போ ப்ளஸ் ஹெல்தி காம்போ. அது இல்லாமல் நான் இன்னைக்கு லட்டு செஞ்சுருக்கேன். அது நாட்டு சர்க்கரையில் லட்டு செஞ்சுருக்கேன். என்னென்ன செஞ்சுருக்கேங்கிறத பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்வீட். இது என்ன ஸ்வீட்னு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு எப்படி தெரியும்? ஜாகரி லட்டு. ஓ, நாட்டு சர்க்கரை, நாட்டு சர்க்கரையில் செஞ்ச லட்டு ஸ்வீட். காரம், அதுக்கு நான் என்னென்ன வச்சுருக்கேன்னா, ஒரு பெரிய போண்டா, ஒரு குட்டி போண்டா, சாதம், பிரண்டை துவையல், அவரைக்காய் பொரியல், நாட்டு அவரைக்காய் பொரியல், இது சுண்டைக்காய் மிளகு வறுவல், அப்புறம் வெண்பூசணி கூட்டு, ரசம், பாசிப்பருப்பு பாயாசம், அப்புறம் தயிர், அண்ட் கடைசியாக நீர்மோர். சாதம்லாம் சாப்பிட்டுட்டு குடிக்கிறதுக்கு நீர்மோர். ஒரு அருமையான ஸ்பெஷல் மீல்ஸ் தயாராகிடுச்சு. இந்த காம்போல நான் செஞ்சிருக்க டிஷ்ஷஸ்லாம் டீட்டெயிலாக ஏதாச்சும் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதை தனியாக ஒரு பதிவில் வெளியிடுறேன். கூடவே கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மறுபடியும் வேற ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.